லாங்ல இருக்காங்க பசங்க, ரைட்டா பக்கத்துல தானே இருக்கீங்க. யாரோ ஒருத்தன் விதைய போட்டான் சார், சட்டுன்னு அந்த விதை இல்லை. கவனிங்க கவனிங்க ப்ளீஸ். விதைய போட்ட உடனே ஒரு வேர் வந்துச்சு சார், டக்குன்னு பிடிச்சது. அம்மானு ஒரு வேர், பொட்டாசியம் கால்சியம் எல்லாம் கொடுக்குது அந்த விதைக்கு. இந்த பக்கம் அப்பான்னு ஒரு வேர் வருது, சல்ஃபர் ஜிங்க் எல்லாம் கொடுக்குது இந்த விதையை வளர்க்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு விதை வருது டீச்சர்னு, இங்க அந்த போவாது, அங்க கூட அவங்க கூட சேராத, டைம் வேஸ்ட் ஆயிடும். அங்க பூச்சி இருக்குது, பல்பு இருக்குது, கண்ணாடி அறுந்துரும், வேர் அறுந்துரும், இந்த அம்மாட்ட வந்துடும் அப்பாட்ட வந்துருன்னு வளைச்சு வந்து சேர்த்து விடுது. அப்படியே எல்லா வேரும் சேர்த்து அந்த வேர் வளர்ந்து ஒரு நாள் அந்த விதை அப்படி வெளியில வருது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வந்து 9th வந்து 10th வந்து போர்டு எக்ஸாம் உள்ள போய் 11th வந்து 12th வந்து காரைக்கால் அப்படி மலர்ந்து இந்தியாவிலே சிபிஎஸ்சில சாம்பியனா வந்து நிக்கிது அப்படியே அந்த கல்வி மலர். ஆனா இவ்வளவு தூரம் வந்த ரோஜா பாதியிலே ஸ்டக்கப் ஆகி போச்சு, நின்று போச்சு. ஒண்ணுமே புரியல கல்வித்துறைக்கு. பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க, மோட்டிவேஷன் கவுன்சிலிங் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ப்ராப்ளம் இங்க இல்ல. எவனோ ஒரு சண்டாளம் வந்து கத்திரிக்கோலை கொண்டு வந்து வேற கட் பண்ணிட்டான் சார். அம்மா வேறு கட்டு, அப்பா வேறு கட்டு, டீச்சர் வேறு கட்டு சார், எல்லா வேற கட் பண்ணிட்டான். யாராவது கட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் மூஞ்சி புக்கு எல்லாம் வந்து சேர்ந்து கட் பண்ணிடுச்சு சார் மாணவனை. அப்பதான் ஒருத்தர் வராரு, நரச்ச முடியோட வராரு ஒரு விஞ்ஞானி. அப்படி வந்து ஏன் இந்த மாவட்டத்துல என் செல்லங்க கல்வி தோட்டத்துல மலர்ந்து மலராம நின்று போச்சுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் வேற கட் பண்ணிட்டான் அப்படி பாக்குறாரு. அப்பதான் அவர் வாத்தியார் இல்லையா, உள்ள இருந்து அப்படி ஒரு பேஸ்ட் எடுக்கிறாரு, விழிப்புணர்வு பேஸ்ட் எடுத்து, கல்வி விழிப்புணர்வு பேஸ்ட் எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. அம்மா ஒட்டியாச்சு, அப்பா வாத்தியார் டீச்சர் எல்லாரும் ஒட்ட வைக்கிறாரு. அப்படியே ஒட்ட வச்சு கடைசி அந்த வேற கரெக்டா 23ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2025 கரெக்டா 5:15 மணிக்கு ஒட்ட வைக்கிறாரு. உள்ளிருந்து ஒரு எனர்ஜி வருது, அப்படியே மேல வந்து பிப்ரவரிக்குள்ள போய் அப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ள போய் அப்படியே மே மாசம் ரிசல்ட்ல இந்தியாவிலே டாப்பரா வந்து நிக்குது. அந்த ரோஜாவுக்கு எப்படி சிக்கலோ அது மாதிரி உங்களுடைய பிரெயினுக்குள்ளேயே சிக்கல் உங்களுக்கு. அது இன்னைக்கே சரியான நல்லா இருக்கும் தாமோ சார், எங்கள் மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும், நான் இப்போ தான் இருப்பேன், என் வாழ்க்கை மாறணும்னா அது உள்ள ரிப்பேர் நடக்கணும், அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். போன வாரம் நடிகர் சங்க மீட்டிங்கில் நான், திரிஷா மேனேஜரு, நாசர் சார், விஷால், நாங்கள்லாம் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறோம். எல்லாரும் ஏர்டெல் சிம் கார்டு தான் வச்சுருக்கிறோம். ஆனால் என் ஃபோன் எடுக்குது, விஷால் ஃபோன் எடுக்கலை, அவங்க சுகாசிரி மேடம் வந்தால் அவங்க ஃபோன் எடுக்கலை, அதுக்கப்புறம் சார்லி வந்தார் அவர் ஃபோன் எடுக்கலை, யோகி பாபு வந்தார் அவர் ஃபோனும் எடுக்கலை. என்னன்னு பார்த்தா டக்குன்னு விஷால் என்ன பண்ணார், பின்னாடி பேட்டரி கட்டி அந்த சிம் கார்டை ஊதி அப்படி மாட்டினாரு. எல்லாரும் அதே பண்ணாங்க, சிக்னல் வந்துருச்சு. சிக்னலில் ப்ராப்ளம் இல்லை, ஏர்டெல் டவரில், சிம் கார்ட்லேயும் ப்ராப்ளம் இல்லை, ஃபோனும் நல்லா இருக்குது, எல்லாம் காஸ்ட்லி ஃபோனு, செல்ஃபோன் வச்சுக்கிட்டவங்களுக்கும் நோய் கிடையாது. அப்போ எங்கே ப்ராப்ளம்னா அது கனெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அந்த சிம் கார்டு உள்ள தூசியை தட்ட உடனே கசடை எடுத்த உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த செல்ஃபோன் டவர் தானே உங்கள் டீச்சர், உங்களுடைய பிரெயின் தானே அந்த செல்ஃபோன், அந்த டென்ட்ரிஸ் தானே சிம் கார்டு. அதில் இருக்கிற டஸ்ட்டை தூக்கிட்டோன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. இந்த பிகின்ஸ் கல்வி பிகின் ஆகிடும், துகிட்டு ஆகிடும் சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க தாமோக்கள், எனக்கு உள்ள போய் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, நான் என்ன வேணா கோஆபரேட் பண்றேன், என்னை உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்களேன், என்னுடைய எப்படிதான் நான் இருக்கிறேன்னு பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது கை தூக்குங்க. எல்லாருக்கும் இருக்குன்னா கையை இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க ப்ளீஸ். ட்ரை பண்ணி பாருங்க. I request teachers to cooperate. I request professors of காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் சூப்பர்வைஸ் ஃபார் சம் டைம். மாணவர்கள் கண்ணை மூடி இருக்காங்களான்னு ஒரே ஒரு தடவை பார்த்துங்களேன் ப்ளீஸ். அந்த கோஆர்டினேஷன் பாருங்களேன். சில டைம்ல அவங்களால முடியாது, ஆனா நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க கண்ண மூடிடுவாங்க. குழந்தை உங்களுக்கு முதல் தடவையா நீங்களே கோஆபரேட் பண்றீங்களா செல்லம்? ஃபர்ஸ்ட் டைம் கண்ண மூடி இருக்கிற நீங்க உங்களை சுத்தி என்ன சவுண்ட் கேட்குதுன்னு பாருங்களேன். ரோட்ல கார் போற சத்தம், மொபைல் போன்ல ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ்.
நிகழ்ச்சியை உள்ளே வாங்கி என்னுடைய நினைவு பெட்டகம் இப்போ கேம்பஸ் என்ற நினைவு பெட்டகத்தில் பதிப்பு செய்கின்ற 24 மணி நேரம் திறந்தே இருக்கிற சொர்க்க வாசல் உங்கள் செவிகளுக்கு நன்றி சொல்லுகிறேன். மாணவ செல்வங்களே, உங்கள் கழுத்து, தோள்பட்டை, உங்கள் கை விரல்கள், இந்த 10 விரல்கள் தானே எல்கேஜிலிருந்து ஸ்லாண்டிங் லெட்டர், கர்சிவ் ரைட்டிங் இதுவரைக்கும் கையெழுத்தை கொண்டு வந்து உங்களுக்கு மதிப்பெண்களை பெற்று தந்த இந்த 10 நண்பர்களை அதனுடைய துணை கொண்டே கைத்தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய இடுப்பு, கால் முட்டி, உங்கள் பாதம், இவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருந்தேன். எனக்கு கால் வலிக்காத, ஏன்னா இந்த கால் என்னை காதலிக்கிறது, இந்த கால்களை நான் நேசிக்கின்றேன், என் நண்பர்கள் இந்த கால்கள், அவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறேன். இன்னைக்கு நாம் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதும் கைத்தட்டி கொண்டிருப்பதும் உட்கார்ந்திருப்பதும் இந்த உடல் தானே. இதுதானே உண்மையான உடன்பிறப்பு. இந்த உடன்பிறப்புக்கு ஒட்டுமொத்தமா கைதட்டி நன்றி சொல்லுங்கள். அப்படியே அமைதியாகி இந்த உடல் எங்கிருந்து வந்தது? உன் தாயின் கருவறையிலிருந்து உருவாகியது. நீங்க அப்படியே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போறோம். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர் தன் பிரேயர்னு சொல்றார் ஐன்ஸ்டீன். நீங்க உங்க அம்மாவுடைய கருவறையில 2 மாசம் குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் இமேஜின். டாக்டர் சொல்லிட்டாரு உங்க அம்மா கிட்ட, நீங்க அம்மா கிட்டீங்க தெரியுமா? தேங்க்யூ டாக்டர். பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? டாக்டர் எனக்கு பொண்ணுன்னா பிடிக்கும் டாக்டர், எனக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அப்படியே ஆகட்டும்மா. என்ன மாதிரியே டாக்டர் ஆக போறீங்களா? தெரியல டாக்டர். என் பையனுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி சாப்பாடு கொடுத்து எங்கேயாவது வேலைக்கு போய் உழைச்சி கிடைச்சி என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுத்து வளர்த்துருவேன், ஸ்கூல்ல சேர்த்துருவேன். அவன் டீச்சர்கள் அவனை 14 வருடங்கள் வளர்த்திருப்பார்கள். என் வீட்டுல மாணவன் வளருவான். டீச்சருக்கு தானே தெரியும் என் குழந்தையை பத்தி ஒரு மாணவனா. அவர்கள் முடிவெடுக்கட்டும், என் குழந்தையுடைய எதிர்காலத்தை விட்டுடுவேன். வித்தியாசமான அம்மாவா இருக்கீங்கம்மா. வாங்க, அடிக்கடி செக்கப்புக்கு வாங்க. 4வது மாசம் அம்மா வாந்தி எடுக்கிற. அம்மாவால தாங்க முடியல துயரம். அவள் உடலில் ரசாயன மாற்றங்கள் நடக்கிறது. அவள் வாந்தி எடுக்கிறாள். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீர்கள், இறைவா எங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க இறைவா, எங்க அம்மா கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல இறைவா என்று நீங்கள் முதலாக தாய்க்கு பிரார்த்தனை வடிவத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அந்த ரோஜா செடிக்கு வேர்கள் வழியாக பொட்டாசியம் கால்சியம் போச்சோ அதே மாதிரி உன்னுடைய தாயினுடைய கருவறை தொப்புள் கொடி வேர் வழியாக உங்களுக்கு இலவசமாக குளுக்கோஸ் கிடைச்சது, கால்சியம், பொட்டாசியம், ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்குது. தாயினுடைய கருவறையில் நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 7வது மாசம் அம்மா வயிறு வீங்கி
என்னை கேட்டுக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. இதான் கேரட் சாப்பிடு, கீரை சாப்பிடு, வேண்டாங்க அப்படிலாம் சொல்லாது. இதெல்லாம் நீ சாப்பிட்டீனாதான் பையன் 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக முடியும், உன் பொண்ணு 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக முடியும். எனக்கு புரியலீங்களே. கண்ணு நல்லா தெரியுமில்ல, காது கேட்கணுமில்ல, வாய் பேசணுமில்ல, தொட்டா தெரியணும்ல, மூக்கு ஸ்மெல் பண்ணணும்ல. 5 சப்ஜெக்ட்ல அவன் ஜெயிச்சாதானே ஆரோக்கியமான குழந்தைய வெளியே வருவான். சாப்பிடு. யார் இவர்? அம்மாவின் வாழ்நாள் நண்பன். உங்கள் கேள்வி கருவலையே புரிந்து கொண்ட முதல் ஆசிரியர் உங்க அம்மாடா கண்ணே. உடனே அவருடைய கையை பிடித்து வயிற்று மேல வச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறா கண்ணே. இவர் தான் அப்பான்னு அறிமுகப்படுத்துறா. அப்பா, பிதாஜி, டாடி, நைனா, தேங்க்யூ அப்பா. எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்கப்பா. நான் வெளியில வந்ததை உங்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லுவேன். எங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்கப்பா. 10வது மாசம் நீங்கள் வெளியே வர தயாராகி விட்டீர்கள், முழுமை அடைந்து விட்டீர்கள், தேர்வில் தேர்ச்சி பெறப் போகிறீர்கள். உங்கள் நட்சத்திரம் தயாராகி விட்டது, உங்கள் கடவுள் உங்களை வரவேற்க தயாராகி விட்டார். இன்ஷா அல்லாஹ். மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி, விநாயகா, சனீஸ்வரா, ஈஸ்வரா, பெருமாளே, முருகா. இதோ 10வது மாசம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் தாய் சிரித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்தீர்கள், சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே வர வர உங்கள் தாய் பிரசவ வலியில் துடித்து போனாள், கத்தினாள், கதறினாள். நீங்கள் அழுது கொண்டே வெளியே வந்தீர்கள். உங்கள் அழுகுரலை கேட்டதும் அந்த தாய் புன்முறுவல் பூத்தாள். என் குழந்தை வந்துட்டான், என் பொண்ணு வந்துட்டா, என் பையன் வந்துட்டான். டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, எந்த தாயும் குழந்தை அழுது கொண்டிருக்கும் போது ரசித்து சிரிக்க மாட்டார். ஒரே ஒரு முறைதான் குழந்தை அழுது கொண்டிருக்கும் போது ரசித்து சிரித்தார். அது நீங்கள் பிறந்த நிமிடம் மட்டும்தான்டா செல்லும். அடுத்த நிமிடம் நீங்கள் தொடர்ந்து அழுத போது அவள் துடித்து போனாள், அவள் நெஞ்சமெல்லாம் பதறி போனாள். என் குழந்தை பசி தாங்க மாட்டானே, என் குழந்தை என் பக்கத்துல கொண்டு வாங்களே, என் குழந்தை அழுதுட்டு இருக்கிறானே, கூட்டிட்டு வாங்களேனே, அவ கதறி போனாளா கண்ணு. அவ அடுத்த நிமிடம் நீங்கள் அழுகுறதை கேட்டு கதறியே விட்டாள் அந்த தாய். எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் என்ன பக்கத்துல படுக்க வைக்கிறேன்னு அப்படியே இறைவன்கிட்ட சொன்னீங்க. இதோ உங்க அம்மாவுடைய கை உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. எப்படியாவது எங்க அம்மா கையை மேல பட்டுடாதான் ஏங்குனீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாயினுடைய கை உங்களை நோக்கி வருது படுறாக்கன்னு. எவ்வளவு அழகா அவ்வளவு வலியும் மறந்து அப்படியே நகர்ந்து உங்களை நோக்கி வராப்படுறாக்கன்னு. நீங்க கையை காலை உதைச்சிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. எங்க அம்மா கைய மேலே படாதா இறைவன். இதோ அம்மா கைப்பட்டத உடம்புல எப்பேற்பட்ட ஆற்றல், எப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்கு. அம்மா நீங்கள் நடந்தால் அவளுக்கு விழா, நீங்கள் தவழ்ந்தால் அவளுக்கு விழா, நீங்கள் அந்த சின்ன கால்களால் அவளை உதைத்தாலும் அவள் ரசிக்கின்ற விழா. உங்கள் முதல் பிறந்த நாள் விழாவை கொண்டாடிய தெய்வமே தோழியும் அம்மா தானாக, அப்பா தானாக. இப்பேற்பட்ட அம்மாவை நீங்க எப்படி வச்சுக்கீங்க? ஒரே ஒரு அம்மா உள்ள போய் பாருங்கடா கண்ணு. அந்த அம்மாட்ட சொல்லுங்கடா கண்ணு, ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? 10 மாசம் நீங்க கவுந்து கூட படுக்கலையம்மா. ஏமா உங்களுக்கு இவ்வளவு அன்பு என் மேல, உங்க பொண்ணு மேல? உங்க பையன்னா உங்களுக்கு பிடிக்குமாம்மா? உங்க பொண்ணுன்னா உங்களுக்கு பிடிக்குமாம்மா? நான் வந்துட்டேன் இல்லம்மா, இனிமே நீங்க அழவே கூடாதுமா. உங்க பையன் நான் இருக்கேம்மா, உங்க பொண்ணு நான் இருக்கேன். நான் எந்த தீய வழியிலும் போக மாட்டேம்மா. நான் உங்க பையன். இதே சொந்தக்காரங்க முன்னாடி உங்களை கார்ல கூட்டிட்டு போறோமா, சொந்த கார்ல சொந்த வீட்டுல இருக்க வைப்பம்மா. போதுமா, நீங்க கஷ்டப்பட்டதில்லை. உத்தரவாதம் கொடுங்க.
உங்க 2 கைகளையும் ஒரு புக்கு மாதிரி வைங்க பார்க்கலாம். அப்படியே மெதுவா நிமிந்து உட்காந்து கண்ணை மூடியபடியே 2 கைகளையும் அப்படியே ஒன்னா புக்கு மாதிரி வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல அம்மா முகத்தையும் ரைட் ஹேண்ட் சைட்ல உங்க அப்பா முகத்தையும் அப்படியே உயிரோடு அந்த முகத்தை கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். அப்படியே நன்றி சொல்லுங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அந்த தாய்க்கு. என் மகன் என்னை ஏமாற்ற மாட்டான், அவன் எனக்காக பிறந்தவன், இந்த உலகத்துக்காக பிறந்தவன், என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டா, என் பொண்ணு ரொம்ப பாசிட்டிவா இருப்பா, அவ நான் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவானே. எவ்வளவு பாசமா அந்த உள்ளங்கையில தெரியுறாங்க பாடுற அப்பா அம்மா. அவங்கள பார்த்து நன்றி சொல்லுங்கடா கண்ணு. அப்படியே இந்த கண்ணு நான் பாத்துக்கிறேன் உங்களை நான் பாத்துக்கிறேம்மா. நான் நல்லா படிப்பேம்மா. இதிலிருந்து டீச்சரோட நான் கனெக்ட் ஆயிடுவோம்மா. நீங்க கொடுத்த டீச்சர் தானம்மா அத்தனை டீச்சர். அவங்களையும் நான் அன்பா பாத்துக்கிறாங்கம்மா. என்ன படின்னு சொல்லும் போதெல்லாம் இப்பதாம்மா தெரியுது, ஒவ்வொரு படியும் ஒரு படிக்கட்டு. உங்களுக்கு எல்லாம் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதே மறந்து போச்சுராச்சு. அப்பா யாரு தெரியுமா? அம்மா தான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டும், தான் தெரிந்ததெல்லாம் காட்ட வேண்டும். இடுப்பில் உட்கார வைத்து உங்களை சுற்றி சுற்றி காண்பித்தார். ஆனா அப்பா ஒரு படி மேலடா கண்ணு. தான் பார்க்காதது எல்லாமே என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோல் மேல உட்கார வச்சு அழகு பார்த்தவன் அப்படா கண்ணு. அந்த அப்பா எப்பேற்பட்டவர் என்பது அந்த கடவுள் உங்களுக்கு இப்பொழுது காட்டுவார். அப்பதான் தெரியும் உங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் வீட்டுல இருக்கிறதே. அப்பதான் உங்களுக்கு புரியண்டா கண்ணே. அப்பா அன்புள்ள அப்பா, அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணே. தேங்க்யூ அப்பா. நான் உங்களை சாப்பிட்டேன்னு கூட கேட்டதில்லைப்பா இது வரைக்கும். நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கூட தெரியலப்பா. கொரோனா டைம்ல நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை போச்சுப்பா. அந்த கொரோனா டைம்ல உங்க அப்பா யாரெல்லாம் பார்த்து கெஞ்சிருப்பாரு உங்களுக்கு தெரியாத ராட்சம். சார் என் குழந்தை பசி தாங்க மாட்டேன் சார், ஏதாவது உதவி பண்ணுங்க சார், பணத்தை திருப்பி கொடுக்குறேன் சார். அப்பாவை சாப்பிட்டியான்னு கேளுங்க. வீட்டுக்கு போய் அவர் கையை பிடிச்சு பாருங்க, அவர் காலை ஒரு தடவை பாருங்கடா. என் புண்ணு வளர்ந்துட்டா சார், என் பையன் பெரிய பையன் ஆயிட்டான் சார், 12th வந்துட்டான் சார், அவன் காலேஜுக்கு போறான் சார், அவனை தூரமா இருந்து ரசிக்கிறேன் சார், அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வரான் சார். சின்ன வயசுல பார்த்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சார் வளர்ந்துட்டானுங்க சார். அவன் என் பையனை நல்வழிப்படுத்துறானுங்க சார் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களும். என் பொண்ணு அப்படிதான் சார். எனக்கு பயம் கிடையாது சார் என் பொண்ணை நினைச்சு. அவன் நல்லா பெரிய ஆளா வருவா சார். எத்தனை ஆசிரியர்கள் இந்த அப்பா அம்மா எத்தனை டீச்சர் கொடுத்தாங்கன்னு அந்த ஆசிரியர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து இப்ப கடவுள் நிறுத்துவாரு. அப்படியே அந்த கைய மடியில வச்சுக்கங்க, உங்களுக்கு குரு தரிசனம் மனசுக்குள்ள நடக்கும். அத்தனை டீச்சரை கண்ணுக்கு
உங்க மத வழக்கப்படி எப்படி ப்ரே பண்ணீங்களோ கையை வச்சு அத்தனை டீச்சரும் மன ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணுங்களா பார்க்கலாம் எல்லாரும். டீச்சர் எல்லாம் நல்லா இருக்கணும். இறைவா, ஈஸ்வரா, சனீஸ்வரா, பத்ரகாளி தாயே, இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். My Jesus is Mary Mother Adipara Shakti Vinayaka Muruga Perumal. என் டீச்சர் என்னால என் டீச்சர் துயரப்பட்டிருக்கிறாங்க, எங்க மன்னிப்பு வாங்கி கொடுங்க. என் டீச்சர் என்ன மன்னிக்கணும். என் டென்ட்ரைஸ் மலர வேண்டும். என் நினைவாற்றல் பெருக வேண்டும். நாம் சர்வமத பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் மத வழக்கப்படி அப்படியே எல்லாரும் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அப்படி ப்ரே பண்ணுங்க. எல்லா இறையாற்றலும் உங்கள் ஆசீர்வாதத்தை போய் சேரட்டும். இறைவா, என் டீச்சர் கிட்ட இருந்து எனக்கு எப்படியாவது மன்னிப்பு வாங்கி கொடுங்க. என் டீச்சர் கிட்ட இருந்து நான் நல்ல மாணவன், எனக்கு அவங்களுடைய பரிபூர்ண அருள் வேணும். என் டீச்சர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஹார்மனியான ஒரு பந்தத்தை எனக்கு உருவாக்கி கொடுங்களேன். அந்த லவ் எனக்கு வாங்கி கொடுங்களேன்னு அப்படியே கேளுங்க. The love is the key to enter into the students kingdom னு டீச்சர் சொல்றாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து ஏங்குறதே இந்த அன்புக்காக மட்டும் தானா கண்ணு. அவங்கள வேல்யூ பண்ணுங்கடா கண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்களா கண்ணு. பெத்த அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா என் பசங்கன்னு கூப்பிடுற ஒரே வம்சம் ஆசிரியர் வம்சம் மட்டும்தான் கண்ணு. கண்ணை மூடியபடியா அந்த அம்மாக்களுக்கு அப்பாவுக்கு கை தட்டுறா ராஜா. வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்கள் ஆசிரியர்களை சேரட்டும். உங்கள் தலைமை ஆசிரியர் சேரட்டும். அந்த வெற்றியை கொண்டாடுங்கள். வருகின்ற 26 மே மாசம் வரப்போற ரிசல்ட்ல டெல்லியில இந்த பாண்டிச்சேரி காரைக்காலை சேர்ந்த மாணவ செல்வங்கள் டாப்பரா வரணும்னு நம்ம கை தட்டி மகிழ்வோம். வெற்றி மீது வெற்றியை கொண்டாடுவோம். அப்படியே கை தட்டிக்கிட்டே கண்ண தரங்க பார்க்கலாம். கை தட்டிக்கிட்டே கண்ண தரங்க. அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும். கேர்ள்ஸ் மட்டும் எழுந்திருந்த ஒருத்தர கை கொடுத்துங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ் எல்லாம் எழுந்திருந்த ஒருத்தர கை கொடுத்துங்க. கட்டி பிடிச்சுங்க. அன்பை பரிமாறிக்கங்க எல்லாரும். இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டே வரக்கூடாது. நோ ஈகோ, நோ சண்டே. பாய்ஸ் எல்லாம் எழுந்து நின்று ஒருத்தர கை கொடுத்துங்க. பாய்ஸ் ப்ளீஸ், பாய்ஸ் அந்த அன்பை பரிமாறிக்கங்க. அப்படியே உட்காருங்க எல்லாரும். அப்படியே உட்காருங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க. பெருமை எல்லாம் உண்மை சேரும்.